கொண்டு வருகிற காரியம் the strength of Satan. ஆமென். சாத்தானுடைய பலம் இல்லையா? அவனுக்கு ஒரு பலம் இருக்குது. காட் ஸ்ட்ரென்த், காட்ஸ் பவர், அதே போல் சாட்டன் ஸ்ட்ரென்த். ஆமென். அது இந்த நாட்களில் நம்ம கடந்த நாளில் நம்ம பார்த்த காரியம் என்ன தெரியுமா? என்ன காரியத்தை பார்த்தோம்? கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? அதுவே உங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு நீங்கள் எஸ் டெஸ்ட்ராய், சாட்டன் டெஸ்ட்ராய். அதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? டிஃபேம் இல்லையா? டிஃபேம். எஸ், அதுதான் இன்றைக்கி. டிஃபைல்மெண்ட். எஸ், இன்றைக்கி தான் டிஃபைல்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அப்போது இன்றைக்கி அவதூறு பண்ணுகிற சாத்தான், டிஃபேம். சங்கீதம் 101 அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சன் உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அதை ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் படிப்போம். Whoever secretly slanders his neighbor, him I will silence. The one who has a haughty look and a proud, arrogant heart, I will not tolerate. அதில் இங்கிலீஷ் அந்த கேஜேவியில் படி. Whoso privily slandereth his neighbor, him will I cut off. Him that hath a high look and a proud heart will I not suffer. Proud heart, மேட்டிமை கண்ணன். அதுக்கு என்ன போட்டிருக்கு? மேட்டிமை கண். அவதூறு பண்ணுகிறவர்கள், அவதூறாக காரியங்களை சொல்லுகிறவர்கள். whose privily slandereth his neighbor. Yes, slandereth, whose privily slandereth his neighbor. Amen. ரகசியமாக அவதூறு பண்ணுகிறவன். அதாவது ஸ்லாண்டரத் மீன்ஸ் துர்ச்செய்தியை பரப்புவது, துர்ச்செய்தியை பரப்புறது. அப்படி ஒருத்தருக்கு சிண்டு முடிச்சு விடுறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, கோல் மூட்டி விடுறது. இது சிறு பிள்ளைகள்கிட்டே இருக்குது. சிறு பிள்ளைகள்கிட்ட இந்த டிஃபேம் ஸ்பிரிட். எஸ், ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இது வாலிப பிள்ளைகள் அவளுக்கிட்ட அது நிறையா இருக்கும். அந்த ஏஜில் இது அந்த ப்ரவுட் லுக், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எஸ், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். எஸ், அப்போ இதில் நம்ம யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே கலவாயாக. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. Thou shalt not raise a false report. Put not thine hand with the wicked to be an unrighteous witness. Yes, அபாண்டமான சொல் அதை ஏற்றுக்கொள்ளாயாக. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தங்களை பற்றி அபாண்டமாக சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்பிடாத. அதை அப்படியே நம்பி அவங்கள மேலே அப்படியே அந்த கோபத்தை காமிக்காத. அது பிசாசு. அபாண்டமான சொல், சிண்டு முடிச்சு விடுறது, இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸ்கூலில் இருக்கும், காலேஜில் இருக்கும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கும், சபையிலே இருக்கும்.
அபாண்டமான சொல். அபாண்டமான சொல்லை என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாயாக. அது நல்லா விசாரி, ஜெபம் பண்ணு. அவனை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா உடனே அவங்க மேலே நீ அந்த இது பண்ணக்கூடாது. அது நீ நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, இது உண்மையாக இருக்குமா, எப்படி இருக்குமோ, அப்படியே உண்மையாக இருந்தாலும் அவங்கள மன்னிக்க எனக்கு கிருபைத்தாங்க. அப்படி முதல்ல ஒரு போடு போட்டுறணும், மன்னிக்க எனக்கு கிருபைத்தாங்க. ஆமென். எஸ். ஏன்னா இது பிறனை ரகசியமாக அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன்னு சொல்கிறார். ரகசியமாக, சீக்ரெட்டாக. இது சீக்ரெட்டாக உங்ககிட்ட சொல்லப்படுற காரியம். இதுக்குள்ளே பிசாசு இருக்குது, அதை நீ தெரிஞ்சிருக்கணும். இது அவன் ரகசியமாக செய்கிற காரியம். ஆமென். அதை உன் ஆவியில் நீ புரிஞ்சிருக்கணும். இது உதாரணமாக யாக்கோப் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி யாக்கோப் 4:11 பா. எஸ். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். மேலுள்ள வசனம், சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். சகோதரனுக்கு விரோதமாக பேசி சகோதரனை குற்றப்படுத்தக்கூடாது. ஆமென். எஸ். அப்போ இன்னும் நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் ஒழித்து விட்டுறணும். ஆமென். சகல துர்க்குணங்கள், சகல கபடத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும். இப்போ இதில் 1ஆம் வசனத்தை போடுங்க. இங்கிலீஷில் அது 1ஆம் வரும்னு நினைக்கிறேன். அதுதானா? அது படிங்க. Wherefore laying aside all malice and all guilt and hypocrisies and envies and all evil speakings. Yes. So இப்போ நீங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, அதாவது இவைகள் எப்படி மாறிடுனா, நாளாக சகோதரனுக்கு விரோதமாக பேசி அப்படி ரகசியமாக சொல்லி ரகசியமாக கோல் மூட்டி ரகசியமாக சொல்லி இது நிறைய குடும்பங்களையே ஸ்பாயில் பண்ணியிருக்கு இந்த ஆவி. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் இருதயத்தை அப்படியே மாற்றுறது. இது மகா கேடான ஒரு ஸ்பிரிட் பண்ணுற வேலை. சகோதரனுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆமென், ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக ரகசியமாக பேசுகிறது, ரகசியமாக காரியங்களை செய்கிறது. அது ஒரு ஸ்பிரிட். அவங்கள அது கலங்க பண்ணும். அது அவங்களோடு கூட இருந்து அவங்கள என்ன செய்யும்? கலங்க பண்ணும். ஆமென். ஹரல்ட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது எதிரான தூஷணம், மற்றவங்களுக்கு எதிரான ஒரு தூஷணம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் படிங்க. யோசேப்பை குறித்து ஒரு அவதூறான காரியத்தை பிசாசு பரப்புறதுக்கு யாரை பயன்படுத்துச்சுன்னா அவங்க எஜமாட்டியே பயன்படுத்துச்சு. படிங்க. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்திலே வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு 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 அபாண்டமான ஒரு அவதூறு,
ஒரு நீதிமானான ஒரு மனுஷன் மேலே ஒரு அவதூறான காரியத்தை பரப்புறதுக்கு அது எப்படி சோடிச்சு எப்படி அதை வந்து அதுதான் அது அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே வராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மாவே இருக்க மாட்டோம். நம்ம வந்து அந்த ஸ்பிரிட் மாதிரியே மாறிடுவோம். ஆக்டிங், ஆக்ஷன், நம்ம தகுந்த மாதிரி செய்கிறது, நம்ம தகுந்த மாதிரி பண்ணுறது, அந்த அந்த கண்ணீர் வடிக்கிறது அப்படியே வந்துடும். அப்படியே அந்த ஸ்பிரிட் கொண்டு வந்துடும். அடுத்த வசனத்தை படிங்க. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். பாருங்க எப்படி அது சித்தரிக்குது பார்த்தீங்களா? எப்படி அந்த 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 காரியத்தை வந்து எப்படி தத்ரூபமாக அமைக்குது பார்த்தீங்களா? அது செஞ்சது அது, ஆனால் அது அப்படியே தூக்கி மற்றவங்க மேலே அந்த பழியை போடுறது. இந்த விஷயத்தில் நீங்கள் தேவ பிள்ளைகள் இந்த டிஃபேம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஸ்பிரிட்டுக்கு அவதூறு பண்ணுகிற ஆவி, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன். இதுதான் பிறனை ரகசியமாக பேரை கெடுக்கிறது, ரகசியமாக அவங்க காரியத்தை வந்து மாற்றுறது. இது நம்ப மாட்டீங்க. சின்ன வயசில் நான் சொல்கிறதெல்லாம் ஏறக்குறைய ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நடந்திருக்கு. சின்ன வயசுலேயே, புரியுதா? எங்கள் ஊரில் வந்து நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். ஆனால் நான் செய்யாத ஒன்றை நான் செஞ்சேன்னு சொல்லி என் மேலே, என் கூட படித்த பிள்ளைங்களில் 2 பிள்ளைங்க, இப்போ நான் 4th or 3rd படிப்பேன். ஒரு அந்த ஸ்கூல் ஹெட்மிஸ் அவங்கள தவறாக வரைஞ்சி என் பேரை கீழே போட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறது 55 வருஷத்துக்கு முன்னால் தவறாக வரைஞ்சி, அப்படி என்ன என் மேலே கோபம் அப்படின்னா, நான் சேட்டை பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப பண்ணுவேன். என்னை யாராவது திக்குவாயின்னு சொன்னால் எனக்கு கோபம் வரும். நான் நினைக்கிறேன் ஒருவேளை என்னை திக்குவாயின்னு சொல்லியிருப்பாங்க, என்றைக்கா நான் அடிச்சிருப்பேன், அது செஞ்சுருப்பேன். நான் இல்லை, அதுக்காக எப்படியாவது இவனை பழி வாங்கணும். அந்த வயசு அது. ஆனால் அது ஒரு ஸ்பிரிட், அது தெரியலை. அது வந்து அது சின்ன வயசு. நான் தான் சொன்னேன் முதல்ல, சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கூட அது இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கூட அது இருக்கும். செஞ்சுட்டு இவங்க மேலே பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்லலாம் இவன் தான் எடுத்தான் மிஸ், இவன் தான் செஞ்சான், நான் கண்ணால் பார்த்தேன் அப்படியே சொல்லும். அதுமாரி வீட்டுக்குள்ளே கூட போகிற அண்ணன் தம்பி சண்டைங்களை கூட பாருங்கள், இதெல்லாம் செய்யும். இவன் தான் செஞ்சான், நான் பண்ணவே இல்லை, அவன் தான் செஞ்சுருப்பான், அவன்தான் அடி. இது வந்து நம்ம நினைப்போம், நம்ம சிரிச்சிட்டே போவோம். இது வந்து அது வந்து ஒரு ஸ்பிரிட். என் பேரை வரைஞ்சி போட்டு அந்த சிஸ்டர், அந்த அம்மா வந்து என்னை படாத பாடுபடுத்தி என்னை அடித்து, என்னை அந்த சர்ச்சு ப்ரீஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த வயசுலேயே கண்ணமாக என்னை அடித்து, உண்மை நான் இல்லைன்றேன், ஆனால் என்னை விடலை. ஆனால் அது அந்த காலத்தில் வந்து எப்படின்னா, அந்த ஆர்சி இன்ஸ்டியூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் தானே, அவங்களாம் ஹெட்மிஸ், அவங்கள தான் வரைஞ்சி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ 2-3 வார்த்தையை போட்டு அவங்கன்னு போட்டு கீழே இது நான் சொன்னேன், நானாக வரைஞ்சேன், நான் ஏன் என் பேரை எழுதுறேன்? அதான் உன் துணிகரம் பாருங்கள், அதான் உன் துணிகரம். நீ துணிகரமாக உன் பேரையே போட்டிருக்க, நான் எப்படி போடுவேன்? இப்போ யாரோ போட்டிருக்காங்கன்னு தெரியலையா? எனக்காக வழக்காடுறவங்கெல்லாம் வந்தாங்க, என் சொந்தக்காரங்க தான். அவங்கெல்லாம் சொல்லி கூட நடக்கலை. ஆனால் கடைசியில் அந்த வயசுலேயே கர்த்தர் என் கூட இருந்திருக்கிறார். அது ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு, அது நான் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. நான் இல்லை அது அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அது என்னை வந்து ரொம்ப காயப்படுத்துச்சு. எஸ், இந்த டிஃபேம் உங்கள் மேலே வந்து அந்த சிறு வயது காயங்களில் இது ஒரு காயமாக இருக்கலாம். செய்யாததை செஞ்சேன், இப்போ கூட இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் ஒன்றுமே தவறு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே தான் பால் வரும், உங்கள்கிட்ட தான் வரும். அது ஒரு ஸ்பிரிட். பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், அவன் எவ்வளோ நோக்கமாக அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? பின்னால் அவன் சகோதரர்கள்ட்ட, உங்களுக்கு சவரச்சனை பண்ணும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை ஆஸ்வதிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி வெகு காலத்துக்கு முன்பாகவே தேவன் என்னை எங்கே கொண்டு வந்தார்? எகிப்தில், எபிரேய தேசத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு வந்தார். அவன் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறான்.
நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நான் பரலோகம் போகணும், நான் நல்லா ஊழியம் செய்யணும், நான் யாருக்கும் உதவி செய்யணும், நல்லா இருக்கணும், நல்லா மற்றவங்கள நல்லா எங்கள் குடும்பத்துக்கு நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும், நல்லா வரணும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த டிஃபேம், இந்த அவதூறு பண்ணுற ஆவி என்ன செய்யும்? தந்திரமாக இந்த காரியத்தை நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன், ரொம்ப தத்ரூபமாக நடிக்கும், தத்ரூபமாக சொல்லும், தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான். அது அப்படியா கதை? அப்படியா கதை? அது எப்படி கதை? அவன் வாலியண்டராக அவனை ஃபோர்ஸ் பண்ணும்போது அவன் என்ன செஞ்சான்? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான், நிர்வாணமாக ஓடிட்டான். அவன் மானம் போனாலும் பரவாயில்லை, ஐயோ இந்த பாபத்துக்கு நான் ஈடு கொடுக்க மாட்டேன், என்னை யார் என்ன அசிங்கமாக நினச்சாலும் பரவாயில்லை, என்ன மாதிரி இந்த ரகசிய பாவத்துக்கு நான் என்னை விற்று போட மாட்டேன் அப்படின்னு அந்த வஸ்திரமே போனான். ஆனால் அது அப்படியே அவள் பிளேட்டை எப்படி மாத்திரா பார்த்தீங்களா? நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை, அதான் அந்த ஆவி, நான் பியூர், நான் ஒரிஜினல், நான் உண்மை உள்ளவன், நான் அப்படி இப்படி. ஆமென். இன்றைக்கி அதனால தான் நிறைய பேருடைய சாட்சிகள்லாம் கோர்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போகுது. இந்த மாதிரி ஆவிகள் தான் இதுக்குன்னே இருக்காங்க. அப்படியே தத்ரூபமாக நடிப்பாங்க, தத்ரூபமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. எஸ். அடுத்ததையும் படிங்க. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை வைத்திருந்து, பார்த்தீங்களா, அவனுடைய எஜமான் அவ ஒரு வார்த்தை சொல்கிறான் முதல்ல, இதில் 14ஆம் வசனத்தில், இந்த எபிரேய வாலிபன் என்னிடத்தில் தவறாக நடக்கும்படிக்கு அவனை என்னிடத்தில் கொண்டு வந்தார், நமக்குள் கொண்டு வந்தார், அவனை நமக்குள் கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? போத்திபார், அவனுடைய மனைவி, அவனுடைய கணவர். எஸ், அவன் கொண்டு வந்தான். அவன் நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்தான், நல்ல எண்ணத்தில் யோசேப்புடைய நல்ல காரியத்தை பார்த்து ப்ரமோஷன் கொடுத்து அவனை தன் வீட்டுக்கு அதிபதியாக மாற்றினா. கர்த்தர் அவன் நிமித்தம் யோசேப்பை நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார்னே இருக்குது. அவனுக்கு அது தெரியும், இவன் வந்த நாள்லேருந்து என் வீடு ஆஸ்வதிக்கப்படுது, இவன் வந்த நாள்லேருந்து என் வீட்டில் நல்ல நன்மை நடக்குது, அதெல்லாம் தெரியும் அவனுக்கு. ஆனால் பாருங்கள், இது அவதூறு பண்ணுகிற ஆவி உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு அது பல பிளான் பண்ணும், பல காரியங்கள் செய்யும். பாஸ்டருக்கு சின்ன வயசில் அப்படின்னா ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட இதே மாதிரி ஒரு ஆவி வந்தது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, சொல்லியிருக்கிறேன். எஸ், அப்படி வரும். டிஃபேம், அவதூறு பண்ணுகிற ஆவி. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருந்து ஜெபிச்சா தான் இந்த காரியங்களில் உங்களுக்கு அதில் பெரிய விடுதலை கிடைக்கும். சரி, அதில் படிங்க, விட்ட வசனத்துலேருந்து படிங்க. நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு came in unto me to mock me. Amen. Yes. இங்கிலீஷில் நல்லா போட்டிருக்கு. Came to me to mock and insult me. Okay. NK ஆம்பிளிஃபையர் இல்லையா, ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் அப்படி போட்டிருக்கு. எஸ். அப்போ இன்சல்ட் பண்ணுறதுனா என்ன? இனி அவங்களோட பேசினாலே எனக்கு அவங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க என்னை எப்போ பாருங்க என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. என்னை எப்போ அது ஒரு நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது உண்மையிலேயே அப்படி இருக்காங்களா அப்படின்னா அவங்ககிட்ட அவதூறு பண்ணுற ஆவி இருக்குது. அவங்ககிட்ட அவதூறு பண்ணுற ஆவி இருக்குது. உங்களை எப்போவுமே உங்களை அப்படி இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்களா, அவங்ககிட்ட அவதூறு பண்ணுற அதுங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இல்லை உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியுதா, உங்கள்கிட்ட தவறு இருக்குது, உங்கள்கிட்ட தான் தவறே இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, பாருங்கள். இப்போ அடுத்த வசனத்தை படிங்க, 18-19. அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். புரியுதா? இப்போ யார் கை ஓங்கியிருக்குங்க?
இவ கை தான் ஓங்கியே இருக்கு, அவருடைய மனைவி கை தான் ஓங்கியே இருக்கு. ஆமென். 19, உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது கோபம் உண்டது. ஆமென். His anger burned. ஹல்லேலூயா. ஆமென். அதுங்களா, இது இன்னைக்கு நடக்குதுங்க இது. ஆமாம், பற்றி எரிது கோபம். நிறையா நல்லா இருக்கிற குடும்பத்தில் அதுக்கு காரணம் மெயின் திங் என்னென்னா ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத வீட்டில் தான் அது நடக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து குற்றப்படுத்துகிற ஆவி, இது ஒரு நீதிமான குற்றப்படுத்துகிற ஆவி, இது வேற. ஆனால் இந்த அவதூறு பண்ணுகிற ஆவி நல்லா இருக்கிற குடும்பத்தையே பிரிக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்திலேயே ஜெபம் இல்லாமல் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், இந்த அவதூறு பண்ணியே அதுக்கு நல்லா தெரியும் நம்ம சொல்கிறதுல வந்து ரைட்ஸ் இருக்காது, ரைட் இல்லை, நம்மக்கிட்ட தான் தவறு இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த ஸ்டாண்ட்லேருந்து அது மாறாது. அது எடுத்த முடிவிலிருந்து என்ன செய்யாது, மாறவே மாறாது. அவதூறு பண்ணுகிற ஆவி மாத்திரம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் அப்படி ஆக்கி வச்சிரும். இது ஒரு வகையான ஸ்பிரிட். எதிர்பக்கம் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் இந்த ஆவி தாக்கி என்ன செஞ்சிடும், அவங்களையும் அப்படி ஆக்கிரும். அவங்க பக்கத்தில் எப்படி இருப்பாங்க, இதே மாதிரி இவங்க இப்படி குற்றம் சொன்னான்னா, புரியுதா? இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் எதனால் வருது, நிறையா டிவோர்ஸ் எதனால் வருது சொல்லுங்கள்? கிறிஸ்துவ மேரேஜில் தான் நிறையா வருதுன்னு கணக்கு சொல்லுது. ஒரு கணக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, கிறிஸ்தவர்கள் தான் நிறையா கோர்ட்டுக்கு வராங்க. எப்படி பரிசுத்தவான்கள் முன்னிலையில், ஊழியக்காரங்க முன்னிலையில் திருமணம் கரம் பிடிச்சிட்டு, ஏன் இந்த ஸ்பிரிட் தான் டிஃபேம், அவதூறு பண்ணுகிற ஆவி ரெண்டு சைட்லையும். ஆனால் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய், நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆலோசனை கேட்பாங்கன்னா, நிச்சயமாக அப்படி எனக்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி எனக்கே ஒரு ஃபேமிலியை நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் அவங்கள இன்றைக்கி நல்லா அருமையாக வச்சுருக்கிறார். ஆமென். எஸ், அவங்கள கேட்டால் இவங்களுக்கு அவதூறு, இவங்களை கேட்டால் அவங்கள அவதூறு. ஆனால் நல்லா கூர்ந்து பார்க்கும்போது யார்கிட்ட கொஞ்சம் நியாயம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் ஆவியை பெற்ற பிள்ளைங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. யார்கிட்ட நியாயம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டா, அந்த ஸ்பிரிட் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, நல்ல ஈஸியாக ஆலோசனை சொல்லி ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு அதுக்கு நல்ல ஞானம் வேணும். எஸ், ஆமென். அது உள் மனதில் இருக்கிற சில காயங்கள், அந்த காயங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் வெறுக்கிறாங்க, ஏன் வெறுத்து பேசுகிறாங்க, ஏன் மனைவி கணவனை வெறுக்குது, கணவனை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு அப்படியே வெறுப்பாக இருக்கு. ஏன் கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், ஐயோ அது கூட வாழ்கிறதோட பேசாமல் எங்கேயா போயிடலாம். எஸ், இந்த அவதூறு ஆவி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி. எஸ், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 59 61 வரைக்கும் படிங்களேன் சீக்கிரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59 61 வரை. சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். பார்த்தீங்களா, பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. இதை அந்த முன்னாடி வசனத்தை போடு. 59 ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படி. Now the chief priest and the whole council Sanhedrin yes, Jewish high court. ஜூயிஷ்க்கு, யூதர்களுக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்கும், சனகரிம் சங்கம். இது பரலோகத்திலும் இருக்கிறது. சனகரிம் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க
இது பூமிக்குரிய சனகரின் சங்கம். அவங்க பேச்சு தான் நிற்கும், அவங்க பேச்சு தான் எடுபடும். அவங்க கவுன்சில் பண்ணி சொல்கிறது அப்படியே தீர்ப்பு சொல்லிடுவாங்க, அப்படியே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அந்த சங்கத்துக்கிட்ட கர்த்தரை கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி. அந்த சங்கத்தில் போனால் கரெக்டாக சாட்சி சொல்லணும், கரெக்டாக இருக்கணும். அவங்க சரியாக பார்த்து தான் அது தீர்மானம் பண்ணுவாங்க. பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஆமென். இது இயேசு சொன்னாரா? இயேசு இதை சொன்னாரா? தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள அதை கட்டுறேன் அப்படின்னு இயேசு சொன்னாரா? சொன்னார். யோவான் 2 இருக்கு, சொன்னார். ஆமென். புறா விற்கிறவங்களையும் காசுக்கார பலகையை கவிழ்த்து போட்டு சாட்டையை பின்னி அடிக்கிறார்ல, இந்த தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அப்போ சொல்கிறார். அதாவது நீ தேவனுடைய ஆலயத்தை இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள கட்டுவேன். அது எந்த ஆலயத்தை சொன்னார்? அவருடைய சரீரமான ஆலயத்தை சொன்னார். பார்த்தீங்களா? இந்த டிஃபேம் ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்தால் மாட்டிக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய பேச்சில், ஆவிக்குரிய விதத்தில் பேசுகிறவங்ககிட்ட அது மாட்டிக்கணும், ஈஸியாக மாட்டிடும். அங்கே ஆவியை பெற்ற ஒருத்தர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? அது அவருடைய சரீரத்தை குறித்து சொன்னார்ப்பா, இது கூடவா உனக்கு தெரியல? புரியுதா? அவர் தமது ஆலயத்தை குறித்து சொன்னார். இந்த ஆலயம் 3 நாளைக்குள்ளனா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிறகு உயிர் தெழுந்தார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஹிடன், மறைவாக சொல்லுகிறார், மறைவாக அவர் சொல்லுகிறார். ஆமென். ஏன்னா இந்த தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று சொன்னார். இதை கட்டுறதுக்கு பல வருஷம் ஆச்சே. நீ சொன்னியா? சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளையே சொல்கிறாரே கர்த்தர், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் அறியாது இருந்தால் நீங்களும் அவங்களே மாதிரி தான். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சர்ச் ஆஃப் காடாக இருக்கிறீங்கிறது அறியாமல் இருந்தால் அவதூறு பண்ணுகிற ஆவி நம்மளையும் குழப்புது. அவதூறு சொல்கிறது, அது எப்படி நீ இருக்க முடியும்? நீ அதுக்கு தகுதியா? நீ அதுக்கு பாத்திரமா? எஸ், இதே தான் அவதூறு ஆவி. இந்த ஆவி எல்லாருக்குள்ளேயுமே வரும், எல்லாருக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்குள்ளே இருக்கும் தெரியாமல். ஆமாம், ரட்சிக்கப்பட்ட அப்பா அம்மாக்குள்ளே சொல்லலை, ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட கூட சமயத்தில் வேலை செய்யும். பிள்ளையுடைய பலவீனத்தை பயன்படுத்தும், அப்பா கிட்ட அவதூறாக சொல்லும். அம்மாவுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்படி சொல்லும். பிள்ளைக்காக பரிந்து பேசுகிறதுக்கு அப்பா கிட்ட அவதூறாக போட்டு கொடுக்கும். புரியுதா? ஆமாம், சரியில்லை. உண்மையிலேயே தவறு செய்திருந்தா, உண்மையிலேயே தவறு பண்ணி உண்மையிலேயே காரியங்கள் இருந்தால் பேரண்ட் 2 பேருக்குள்ளேயுமே அது ஒரு மனம் ஜபிச்சா 2 பேருக்குள்ளேயுமே கர்த்தர் வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்த மாட்டாரா? கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜபிக்கிற பிள்ளையாக இருந்தால் உங்கள் வீட்டில் 4 பேரோ 5 பேரோ இருந்தால் 5 பேருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அண்ணன் தம்பிங்க 2 பேரோ, அப்பா அம்மா, அப்படி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். இது உண்மை. நிச்சயமாக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். எஸ், தேவன் அந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அதில் ஒரு சமாதானம் வரும். ஆமென். இப்படி அல்ல, தவறாக சொல்கிறாங்க, இவங்க தான் அந்த காரியத்தில் செஞ்சுருக்கிறாங்க, இவங்க செஞ்சுட்டு தான் இப்படி பண்ணுறாங்க. எத்தனை குடும்பத்தை தெரியுமா பல வருஷங்கள் அவதூறு சொல்லி பிரித்து வச்ச குடும்பங்கள்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எவ்வளோ உறவுகளை பிரிச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ கணவன் மனைவியை பிரிச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ தாய் தகப்பனை விட்டு பிள்ளையை பிரிச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ இந்த சபை நாட்களில் சபைகள் பெருக 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 இப்போ அதெல்லாம் இல்லை, அவ்வளோவா இல்லை.
முதல்லாம் அதிகமாக இருந்தது. அதிகமாக எங்கே இருந்தது? கிறிஸ்துவர்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கிறிஸ்துவர் வீடுகளுக்குள்ளே இருக்கும், எத்தனையோ கிறிஸ்துவர் வீடுகளுக்குள்ளே இருக்கும் அவதூறு பண்ணுகிற ஆவி. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். அவன்கிட்ட தவறு இருக்குன்னா நீயும் அவனும் தனிமையாக இருக்கும்போது அவங்ககிட்ட போய் பேசு. உங்கள்கிட்ட பற்றி நான் இப்படி கேள்விப்பட்டேன், உண்மையா? என்னை பற்றி இப்படி சொன்னீங்களா? என்னை பற்றி இப்படி பேசுனீங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி உண்மையிலே சொன்னேன். ஏதோ ஒரு எமோஷனில் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, முடிஞ்சுது. அந்த ஆவி அப்போவே உங்கள்கிட்ட இருந்து போயிடும். ஆமென். நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் கலகம் மூட்டி விடுறது. நீ எனக்காக கலகம் மூட்டி விட்ட, இப்போ பாரு நீ 2 பேரும் சிண்டு முடிச்சுட்டு போகிற அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு, அப்படி பண்ணுறது. ஆமென். என்னையே நீ போட்டு கொடுக்க ஊற்றியா, நான் ஒன்றையே போட்டு கொடுத்து ஒன்றே இல்லாமல் ஆக்குறேன் பாரு. அது ஒரு பெரிய ஆவி. ஆமென். ஸோ பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். ஐ ஹேட். அதை நான் விரும்பல ஆண்டவரே, அந்த ஆவி எனக்கு வேண்டாம். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த டிஃபெம் ஸ்பிரிட், அவதூறு பண்ணுகிற ஆவியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து காத்து, இந்த வாலிப பிராயத்தில் சிறு வயதில் எத்தனையோ அவதூறுகளை, எத்தனையோ கசப்பான அனுபவங்களை உங்களுடைய பிள்ளைகள் தாங்கி வந்திருக்கலாம். அல்லது இந்த நாள் வரை ஒரு குறிப்பிட்ட நபர் மேலோ, குறிப்பிட்ட ஒரு ஆள் மேலோ அவர்கள் சில காரியங்களை தவறாகவே நினைத்து, தவறாகவே அதை அவங்க உள்ளத்தில் அதை வைத்து கொண்டு இருக்கலாம். சுவாமி, இன்றைக்கு கர்த்தர் அவருடைய விடுதலத்தில் பேசி, ஆண்டவரே அப்பா, அந்த காரியத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து, அவர்களுக்கு கர்த்தாவே அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு சமாதானத்தையும், ஒரு பெரிய அது அவதூறான காரியம் என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தர செபிக்கிறேன். அவர்களுக்குரிய மேன்மையை பெருக பண்ணி அவர்களை மறுபடியும் தேற்றி நடத்தி ஆசீர்வதித்தரல செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி